காங்கிரஸ் பேரியக்க தலைவர்கள் மற்றும் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீராம் கா. ஆ இன்னைக்கு நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வ பத்தி நான் இன்னைக்கு இங்க பேசப் போறேன். ஆ கடந்த ஆகஸ்ட் 20 அன்னைக்கு அமரர் திரு அ ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி வந்து டெல்லியில் ஒரு நிகழ்ச்சியில், நமது இளைஞர்களின் தலைவர், தேசத்தின் நம்பிக்கை நாயகன் ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு தலைப்பு ஒண்ணு பேசியிருந்தார். அதாவது அந்த தலைப்பு என்னன்னா, ராஜீவ்காந்தி அவர்களின் தொலைநோக்கு பார்வைக்கு ஒரு அஞ்சலி. அதுதான் அந்த தலைப்போட தமிழ் தமிழ் அர்த்தம். ஸோ, அந்த அந்த தலைப்பில எதிர்க்கட்சி தலைவரும் அ அ ஆன திரு ராகுல் காந்தி அவர்கள் என்ன பேசினார்ன்றது தான் இன்னைக்கு வந்து ஹைலைட்டே. ஏன்னா, அவர் மிக அழகா வந்து இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க விஷயத்த வந்து தெள்ளத் தெளிவா புட்டு வச்சாரு. அதாவது ஒரு சிறந்த எடுத்துக்கோள் காட்டியுமே அவர் வந்து அந்த அரங்கத்தில அவர் பேசியிருந்தாரு. அது வந்து எல்லாரிடமும் வந்து சேரணும் அந்த கருத்து அப்படின்றதுக்காக தான் நான் அத மறுபடியும் வந்து அத வந்து எடுத்துரைக்க ஆசைப்படுறேன். அதில வந்து அவர் சிறப்பா வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, அதாவது 2 விஷயத்த எடுத்திருப்பார். காந்தியின் சுயராஜ் அது அந்த அந்த தத்துவத்தையும், இன்னைக்கு பிஜேபி, ஆர்எஸ்எஸ் அவங்க ஒரு 150 கோடி மக்கள் மேல திணிக்க நினைக்கிற ஒரு தத்துவத்தையும் அழகா 2யும் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருப்பாரு. அதாவது அவரு தலைவர் ராகுல் காந்தி என்ன எடுத்தோனே சொல்றாருன்னா, இப்ப இந்த அறைக்குள்ள ஒரு 10 பேர் இருக்கீங்க. இதுல 15லிருந்து 17% பேர் வந்து கிறிஸ்டியன், முஸ்லாம், சீக் போன்ற மதத்தினரா இருக்கலாம். இதுல 10% வந்து பழங்குடி மக்களா இருக்கலாம். அ மீதி மீதி ஒரு 10% வந்து தலித் மக்களா இருக்கலாம். இப்ப வந்து இந்த ஹிந்து, இந்த இந்த முஸ்லீம், இந்த கிறிஸ்டின் இந்த மக்கள் வந்து திடீர்னு உங்களுக்கு இடம் இல்ல, நீங்க வெளிய போங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. அதே மாரி இந்த பழங்குடி மக்கள, இந்த காடு உங்களுக்கு சொந்தம் கிடையாது. இந்த நிலம் உங்களுக்கு சொந்தம் கிடையாது. இத பத்தி நீங்க வந்து இந்த காட எங்கள்ட்ட குடுத்துறணும். இத பத்தி நீங்க எதிர்த்து பேசுனா, நான் உங்கள வந்து சட்டத்தின் ரீதியா கைது செய்வேன். இல்லாட்டின்னா உங்கள கொல்லுவேன். அப்படின்னு அவங்கள வந்து மிரட்டுனா, அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அதே மாரி தலித் மக்கள வந்து சாதிய அடிப்படை கட்டமைப்பு இங்க வந்து சரியா தான் இருக்கு. ஹைரார்கி சிஸ்டம் வந்து கரெக்ட்டு தான். அதனால நீ வந்து எப்பவுமே கீழ தான் இருக்கணும். அப்படின்ற மாரி ஒ ஒ அவங்கள வந்து அடிமைத்தனப்படுத்த நினைச்சா, அவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த இந்த சுதந்திர இந்தியால? அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருப்பாரு. உண்மையிலே கரெக்ட்டு தான். அது உண்மையிலேயே கேள்வி எழுப்பக்கூடிய விஷயம் தான். ஏன்னா, இன்னைக்கு இந்த கடந்த 12 ஆண்டுகால ஆட்சி காலம் வந்து அப்படிதான் இந்த குறிப்பிட்ட மக்களுக்கு எல்லாமே அப்படிதான் இருக்கு. அவங்களுக்கு மட்டும் இல்ல. ஹிந்துக்கள்ன்ற சொல்லப்படுற ஹிந்துக்களுக்கே வந்து இது வந்து ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. யாரு ஹிந்துன்ற ஒரு கேள்விய எழுப்பக்கூடிய யாரெல்லாம் ஹிந்து? யாரெல்லாம் அவங்களுக்கு பயன்படுற ஹிந்து? அதாவது அவங்களோட ஹிந்து. எ மீதி மக்கள்லாம் அவங்கலாம் யாரு? அப்படின்ற மாரியான ஒரு கேள்வி தான் இருக்கு. தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் என்ன வந்து ஒரு அடிப்படை கேள்வியா வைக்கிறாருன்னா, ஒரு சிறிய தொகுதி மக்கள் மட்டும் வந்து இந்த ஒட்டுமொத்த 150 கோடி மக்கள வந்து ஆட்கொள்ள பார்க்குறாங்க. அதான் அடிமைத்தனப்படுத்த பார்க்குறாங்க. அவங்களோட கருத்துக்கள வந்து திணிக்க பார்க்குறாங்க. அ அவங்களோட தனித்தனி நபரோட உண்மையான தன்மை, என்னோட சுய வரலாற அழித்து, அவங்களோட இவங்க சொல்றது தான் வரலாறு. இதுதான் உண்மை. உன்னோட வரலாறு எனக்கு தெரியும். அ ஸோ இந்த வரலாறு படி தான் நீ நடக்கணும். நீ இந்த வரலாறு படி நீ வந்து இந்த இடத்துல தான் இருக்கணும். நாங்க தான் இந்த இடத்துல இருக்கணும். அப்படின்ற ஒரு முயற்சிங்க கடந்த 15 ஆண்டு காலமாக தீவிரமா நடந்துகிட்டு இருக்கிறதா வந்து தலைவர் ராகுல் காந்தி மிக தெளிவா சுட்டி காட்டுறாரு. உண்மைதான். இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பாருங்க, அதானி நினைச்சா எந்த காடையும் அழிக்கலாம். நம்ம காங்கிரஸ் கொண்டு வந்த இந்த ஃபாரஸ்ட் ஆக்ட்டையே மாத்தி, அதானிக்காக எந்த காடு வேணாலும் அழிக்கப்படலாம். எந்த காட வேணா அவர் எடுக்கலாம். ஈவன் இந்த தேசத்தின் அதாவது உயிர் நாடின்னு சொல்லக்கூடிய இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்ன்னு சொல்லுவீங்கல்ல, அதையே வந்து இப்ப மகாராஷ்டிரால மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டையே அழிச்சு, இந்த அதானிக்காக வந்து பரிசா குடுக்குறாங்க. குஜராத்லயும் அப்படித்தான். குறிப்பிட்ட அதானிக்கு இந்த இடம் தேவைன்னா, அந்த காடுகளையே அழிச்சு எடுத்துருவாங்க. அதுக்கு எதிர்த்து போராடுற மக்கள சுட்டுக் கொல்றாங்க. இப்ப கூட ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. திமாக் நக்சல் பத்தி பிரதமர் மோடி பேசிருவாங்க. அவங்க வந்து தேசத்துக்கு மிக துரோகமானவர்கள். உண்மையிலே அழகான பேரு. திமாக் நக்சல் அப்படின்னா வந்து யோசிக்கக்கூடிய போராளிகள் அப்படின்னு சிந்தனை உள்ள போராளிகள். அதாவது தெளிவான போராளிகள். அப்படின்ற மாரி அறிவுள்ள போராளிகள் அப்படின்ற மாரி அவங்க டைட்டில் வச்சுருவாங்க. ஏன்னா, அவங்க வந்து உண்மையா வந்து அவங்க போராட்டம் எப்படி இருக்குன்னா, எதிர்த்து வந்து வன்முறை இல்லாத எதிர்த்து உண்மைக்கு எதிரா வந்து நடந்துக்கிற அரசாங்கத்த எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க. அதுவே சகிக்க முடியாத ஒரு பிரதமரா தான் இன்னைக்கு இவரு இருக்கிறார். மோடி அவர்கள்.
ஸோ அதை தான் இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து அந்த நிகழ்வில் வந்து குறிப்பிட்டே சொல்லியிருப்பார். ஓப்பனாகவே பேசியிருப்பார். ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் இன்னைக்கு வந்து நம்ம நாட்டு மக்களை மட்டும் அல்ல, நம்ம இனத்தை மட்டும் அல்ல, ஒரு மொழியை மட்டும் அல்ல, இல்லை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் அல்ல, இல்லை ஒரு ஒரு மதத்தை மட்டும் அல்ல, இந்த நாட்டின் இயற்கையே இன்னைக்கு அழித்து ஒழிக்கும் வேலைகளில் இறங்கி விட்டதுன்றத வந்து ராகுல் காந்தி நான் இந்த இந்த நாடுனால வந்து இந்த பிஜேபினால வந்து இந்த நாட்டுக்கு வந்து பெரிய ஆபத்து. அது மக்களுக்கு மட்டும் இல்லை, இந்த இயற்கைக்கு, இந்த உயிரினங்கள், இந்த நாட்டில் வாழ்கிற, இந்த நிலப்பரப்பில் வாழ்கிற, இந்தியான்ற நிலப்பரப்பில் வாழ்கிற உயிரினங்களுக்கும் ஒரு பெரிய ஆபத்துன்றத தலைவர் வந்து ஆணித்தனமாக சுட்டி காட்டியிருப்பார். அதை உண்மையில அது வந்து அந்த பேச்சை கேட்டிங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு ஒரு எழுச்சி எழுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா சமீபமாக அதான் நடக்குது. உங்களுக்கு தெரியும், நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் அதை வந்து பணக்காரர்களுக்காக அந்த தீவையே அழிக்கிறதுக்கு ஒரு சட்டத்திட்டமே போட்டு அந்த அந்த ஒரு நடைமுறை போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து இந்த சத்தீஸ்கரில் மைன்ஸாக ஓப்பன் பண்ணி இந்த நிலக்கரிகள்லாம் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் மத்திய பிரதேசத்தில் பழங்குடியின மக்கள் வந்து இந்த இதுக்கு எதிராக அந்த அரசாங்கம், அதாவது கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு வந்து இதை வந்து நீங்கள் வந்து தாரை வாக்குறேன்னு சொல்லி அதுக்கு எதிராக வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. செமிகண்டக்டர்களுக்காக வந்து நிலங்கள் வந்து ரூபாய்க்கு தாரை வாக்கப்படுது. விளைநிலங்களும் மாந்தோப்புகளும் விளைநிலங்களும் நல்ல ஒரு விளைநிலங்களும் வந்து அள்ளி அள்ளி கார்ப்பரேட் கைகளில் கொடுக்கப்படுது. ஆனால் இந்த நாட்டினோட இயற்கை வளத்தை வந்து இந்த நாட்டினோட நிறமே வந்து பசுமையும் வெண்ணிறமும் சாம்ஃப்ரானும் தான். ஸோ இந்த 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 திரங்கான்னு சொல்லப்படுற இந்த மூவர்ண கொடி இன்றைக்கி சமீப காலமாக வந்து ஒரு 5 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம வந்து நம்மளோட 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடினோம். ஆனால் அந்த தினத்தை கொண்டாடும்போது எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. எனக்கு ஒரு காங்கிரஸ்காரனாக வந்து ஒரு மிகப்பெரிய பெருமை இருந்தது அந்த அந்த நாளில். ஏன்னா என்னுடைய இயக்கத்தின் முன்னோர்களும் என்னோட இயக்கத்தின் தலைவர்களும் போராடி மக்களோடு இணைந்து மக்களோடு மக்களாய் இணைந்து மக்களோடு மக்களாய் சேர்ந்து அடி வாங்கி அண்ணல் பட்டு மிதிப்பட்டு சித்திரவதைகள் அணிவித்து சிறைச்சாலைகளில் உயிரிழந்து இந்த தேசத்துக்கு அனைவருக்கும், தேசத்துக்கு மட்டும் இல்லை, தேசத்துக்கு சுதந்திரம்னா ஒரு தனி மனிதனுக்கும், அதுதான் ராகுல் காந்தி அவர்கள் அந்த இதுலேயுமே சொல்லியிருப்பார். ஒரு தனி மனிதனுக்கும் சுதந்திரம் கிடைக்கணும், அதுதான் சுயராஜ். சுதந்திரமாக இருக்கணும், அவனோட எண்ணமும் அவனோட செயலும் சுதந்திரமாக இருக்கணும், அவனோட நடமாட்டம் சுதந்திரமாக இருக்கணும் இந்த நாட்டில். அதுதான் சுயராஜ் காந்தி சொன்னார் அப்படின்ற மாதிரி அந்த சுயராஜுக்காக தான் ஒரு ஆங்கிலேயர்களை வீழ்த்தி அகிம்சையில் வீழ்த்தி சுதந்திரம் கொண்டாடணும். நம்ம 80வது சுதந்திரம் கொண்டாடணும். ஆனால் நம்ம காங்கிரஸ்காரங்க வந்து போற்றி வணங்குவதற்கு இந்த சுதந்திர தினத்தன்று எத்தனையோ காங்கிரஸ் தலைவர்கள் உண்டு. பிஜேபியை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன், ஆர்எஸ்எஸை பார்த்து ஒரு தலைவர் ஃபோட்டோ காட்டுறா. உன்னோட இந்த 80வது சுதந்திர ஆண்டில் நீ வந்து இந்த இந்திய சுதந்திரத்துக்காக உங்கள் தலைவர் ஒரு தலைவர் உயிர் விட்டார் அப்படின்னு சொல்லி அவரோட ஃபோட்டோ காட்டி அவர் வணங்கணும், இந்த சுதந்திர தினத்தன்னைக்கு அவர் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வணங்கி நீ கொடி ஏற்றுனன்னு சொல்கிறா. அப்படி ஒரு தலைவர் உங்கள் இதில் இருந்தாங்கன்னா நீங்கள் அதை வணங்கிட்டு நீங்கள் வந்து இங்கே தேசிய கொடியை ஏற்றலாம், நாங்கள் வாங்கி கொடுத்த சுதந்திரத்தோட தேசிய கொடியை. ஆனால் நீங்கள் வெக்கமே இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்களாம் வந்து எங்களோட தேசிய கொடியை வந்து ஏற்ற வந்துட்டீங்க. அதுதான் எங்களுக்கு மிக வருத்தமாக இருக்குது. ஸோ மக்கள் இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம நாடு மறுபடியும் ஒரு சுதந்திர போராட்டத்தின் காலகட்டத்துக்கு வாலண்டியராக திணிக்கப்படுது. இன்றைக்கி எதிரி வெளியிலேருந்து வரல, இன்றைக்கி எதிரி உள்ளேயே உருவாகி ஒரு பாசிச சக்தியாக இன்றைக்கி வந்து ஒரு பெரிய மலையாக நிற்கிறான். அந்த மலையை வந்து துளியும் பயப்படாமல் துளியும் அச்சப்படாமல் தைரியமாக உண்மை எனும் ஒரு ஆயுதத்தை கையில் வைத்து கொண்டு அவர்களை எதிர்த்து கொண்டு இருக்கும் ஒரே ஜனநாயகன் எங்கள் தலைவர் ராகுல் காந்தின்னு நான் இந்த பதிவில் வந்து ஆழமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.